4:32. மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை ஆசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்த பங்கு உண்டு, பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்த பங்கு உண்டு. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை ஆசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர் சம்பாதித்த பங்கு உண்டு, பெண்களுக்கும் அவர் சம்பாதித்த பங்கு உண்டு. எனவே அல்லாஹ்விடம் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிஞ்சவனுக்கு தான் நம்முடைய மன அறிஞ்சவனுக்கு. நீங்கள் அருளை விரும்புறீங்களா, பொருளை விரும்புறீங்களா? அறிவு விரும்புறீங்களா, ஞானம் விரும்புறீங்களா? சண்டை விரும்புறீங்களா, சமாதானத்தை விரும்புறீங்களா? படைச்ச விரும்புறீங்களா, படைக்கப்பட்ட விரும்புறீங்களா? சத்தியத்தை விரும்புறீங்களா, சடங்குகளை விரும்புறீங்களா? எல்லாம் அதை கவனிக்கலாம். நம்ம எல்லாமே விரும்பிட்டோம், ஆனால் வாழ்க்கை அவ்வளோ மாறி போயிடும். சடங்குகள் முக்கியம் கொடுத்துரும், அல்லது அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்துடுறோம். மனிதனுக்கு பயந்து சமாதானம் முக்கியதுக்கப்புறம் வீட்லேயே சமாதானம் இல்லை, சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறோம். குடும்பத்தார் பிரச்சனைகள் இல்லை, ஒருத்தர் பொருள் வச்சு மனித மனம் இல்லை, சமாதானம் விரும்புறது கிடையாது. மற்றவங்களை பற்றியே குடல் பேசியிருக்கோம், தாழ்ந்தாலும் உணவே மாட்டேங்கும் பெருமை இருக்கும் காரணமாக. பிரச்சனை 2 பேருக்கு வந்துன்னு சொன்னால் அது குடும்பத்தாரில் நம்மள்கிட்ட என்ன குறைக்கு பார்த்துட்டோன்னு சொன்னால் அவங்க பாதுகாக்கப்பட்டுரும். நம்ம கவனம் எல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது. அவங்க பேசிட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி நான் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் உணர்ச்சிப்பட்டிருக்கேன், நான் கோவப்பட்டிருக்கேன், நான் குடும்பம் பேசிட்டு இருக்கேன், நான் ஆதங்கப்பட்டு இருக்கிறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்ந்துட்டோம். நம்ம உணர்ச்சிருக்கோம், அவங்க உணர்ச்சிருக்காங்க. இப்போ யார் முதல் உணர்வுப்படுறாங்களோ சமாதானம் விரும்பணும். நமக்காக அவங்களுக்கும் சமாதானம் விரும்பணும். சமாதானத்தை விரும்புவதை குற்றவாளி பார்க்க மாட்டான், சமாதானத்தை பேருந்து குற்றவாளி பார்க்க மாட்டான். சமாதானத்தை விரும்புவதில் முதன்மையாக இருக்கும்போது நான் ஏற்பட்டுள்ளேன். இது ஒரு சோனிகளை போய் தான் உணரணுமா, அல்லது அந்த நேரத்தில் உணர்ந்து ஞானம் உணர்ந்துடணுமா? ஞானத்தை கேட்கும் போது நம்ம பிரித்தெழுது கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் கிடைச்சிட்டே இருக்கும். நான் பார்க்குற பார்வையில், நான் பேசுகிற பேச்சில், நம்ம செய்கிற செயல்பாடுகளில், நம்மளுடைய எண்ணங்களில் இறைவன் ஞானங்களும் அறிவிச்சே இருப்பான். இது தப்பாக இருக்குது, தப்பாக இருக்குது, தப்பாக தெளிவுபட்டே இருப்பான். இது நம்ம வேண்டாம் விரும்பிட்டே இருப்போம். சுகமான வாழ்க்கை. ஏன்னா 2 நிமிடம் இருக்கோம், பாவம் கேட்டே இருக்கும், மீற விரும்பிட்டே இருக்கும். அப்படி சீர்திருத்தம் நமக்கு அவசியம் வேணும்.